இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்ட ஆடிட்டர் ரமேஷ் அவர்களுடைய நினைவு நாள்ல அண்ணாமலைகள் உட்பட பாஜக நிர்வாகிகள் பல தரமான சம்பவங்கள் செஞ்சிருக்காங்க. அது பற்றி பார்க்க போறோம். அடுத்ததாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சாப்பிட்ட அந்த எச்ச கையை பார்த்தீங்கன்னா பக்கத்துல இருந்த இன்னொரு உணவுப் பொருட்கள் மீது அப்படியே உதறி இருக்காரு. அந்த வீடியோவானது இப்போ செம வைரலா போயிட்டு இருக்கு. பல பேர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய அந்த ஒரு செயலுக்கு எதிராக கண்டனத்தை பதிவு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அது என்ன ஏதுங்கிறதையும் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவருடைய ஒரு ஆடியோ இப்போ லீக் ஆயிருக்கு. ஏன் இதை மாதிரிலாம் பண்றாங்கன்னு தெரியல. அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம். கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு. அதை பார்த்துட்டு இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதருமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக பாஜகவை சேர்ந்தவர்கள் மற்றும் RSS காரியகர்த்தாக்கள் இவங்கள நிறைய பேரை அடிப்படைவாதிகள் கொடூரமா படுகொலை செஞ்சிருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அப்படி கொடூரமா படுகொலை செய்யப்பட்டவர்கள்ல ஒருத்தர் தான் திரு ஆடிட்டர் ரமேஷ் அவர்கள். இவரை இது மாதிரி கொடூரமா படுகொலை செஞ்சதுக்கு அப்புறமா இந்த விவகாரத்துல தவறான அவதூறு பரப்புற மாதிரியான செய்திகள் தான் தொடர்ந்து பரப்பிட்டு இருந்தாங்க. இப்போ வரைக்கும் அதை மாதிரிதான் பரப்பிட்டு இருக்காங்க. திரு ராமலிங்கம் அவருடைய படுகொலை உங்கள நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும். அவருடைய அந்த ஒரு படுகொலை விவகாரத்துல கூட இத மாதிரிதான் அவதூறு பரப்புற மாதிரி தவறான செய்திகளை பரப்பிட்டு இருந்தாங்க. குடும்ப பிரச்சனை காரணமாக படுகொலை செய்யப்பட்டிருக்காரு, கள்ளக்காதல் விவகாரத்தினால படுகொலை செய்யப்பட்டிருக்காரு, அவங்க வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் சண்டை, அதனால அவரை படுகொலை செஞ்சிட்டாங்க, அவங்க பசங்களோட காதல் விவகாரம் காரணமாக இவங்களை படுகொலை செஞ்சிட்டாங்க அப்படின்னு கூச்சமே இல்லாம நாக்குல நரம்பே இல்லாம பேசிட்டு வராங்க. திரு ஆடிட்டர் ரமேஷ் இருக்காரு இல்லையா, அவருடைய படுகொலை நடந்ததுக்கு அப்புறமாவும் அது மாதிரிதான் பேசிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் அவருடைய நினைவு தினமான இன்னைக்கு நேத்து பாத்தீங்கன்னா அது மாதிரியான கருத்துக்கள் தான் சோசியல் மீடியால நிறைய பேர் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க. நேத்துக்கு தமிழக பாஜகவால அவருடைய நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. சில நிகழ்ச்சிகளும் நடத்தியிருந்தாங்க. தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படிங்கிறத தயவு செய்து பாருங்க. அற்புதமான களப்பணியாளரும் மிக சிறந்த பேச்சாளருமாக திகழ்ந்த தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில பொதுச் செயலாளர் அமரர் ஆடிட்டர் ரமேஷ் அவர்கள் இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்ட தினம் இன்று. இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்ட தினம் இன்று. தேச பணிகளுக்காக தன்னையே அர்ப்பணித்தவர், நாட்டின் வளர்ச்சிக்கும் கட்சி வளர்ச்சிக்கும் கடினமாக உழைத்தவர், கொண்ட கொள்கைகளில் உறுதியாக இருந்தவர் அமரர் ஆடிட்டர் ரமேஷ் அவர்களின் கடின உழைப்பு நிச்சயம் வீண் போகாது. தேசத்திற்காக தனது உயிரையே தியாகம் செய்த அவரது நினைவுகளை போற்றி வணங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி தமிழகத்தினுடைய பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இப்படி ஒரு பதிவு போட்டிருக்காரு. திரு ஆடிட்டர் ரமேஷ் அவருடைய நினைவு நாள்ல தமிழகத்துல பல்வேறு இடங்கள்ல நிறைய நிகழ்ச்சிகளை தமிழக பாஜக நடத்தியிருந்தாங்க. அப்போ சேலம்ல ஒரு நிகழ்ச்சியில திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள், பாஜகவை சேர்ந்த ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் பிரஸ் மீட்ல ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருந்தாரு. நம்முடைய உத்தம ஊடகவாதிகள் தமிழகத்துல நடக்கக்கூடிய இந்த அரசியல் நிகழ்வுகளை குறித்து கேள்வி கேட்டிருந்தாங்க. அப்போ நம்முடைய ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் நம்பர் 1 குடிகார மாநிலம்னா அது தமிழகம் தான், நம்பர் 1 கடங்கார மாநிலம்னா அது தமிழகம் தான், இதுதான் விடியலா, இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா அப்படிங்கிற மாதிரி போட்டு பொலான்னு பொலந்திருந்தாரு. திமுகவை பயங்கரமா அசிங்கப்படுத்தியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் இந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க பாத்துருங்க. சார், எடப்பாடி அவர்கள் ஆட்சியில தமிழ்நாட்டினுடைய கடன் 5 லட்சம் கோடி இருக்குன்னு ஸ்டாலின் பேசினாரு. திமுகவோட தேர்தல் அறிக்கை பாருங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகன் பேர்லையும் 1.25 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு, 1,25,000 ரூபாய் கடன் வச்சிருக்காரு எடப்பாடின்னு திமுகவோட தேர்தல் அறிக்கையில இருக்கு. இந்த கடன்ல இருந்து தமிழ்நாட்டை மீட்போம்னு இருக்கு. இப்ப இவங்க ஆட்சிக்கு 3 வருஷத்துல 8 லட்சம் கோடி கடன் இருக்கு. 1.25 லட்சம் ரூபாயில இருந்து இப்போ 1,65,000 ரூபாய் கடன் மாறி இருக்கு. 1.80 மாறும்ன்றாங்க மக்கள் தொகை கூடுனதுக்கு ஏற்ற அளவுக்கு. இது என்ன ஆட்சி? அப்ப இவ்வளவு கடன் சுமை ஒரு மாநில அரசு மேல ஏற ஏற அவங்க இயற்கையில எங்கே சார் வருவாங்க? மின் கட்டணத்தை உயர்த்துவாங்க, பேருந்து கட்டணத்தை உயர்த்துவாங்க, வீட்டு வரியை கூட்டுவாங்க, இப்போ வரி டாஸ்மாக்ல டாக்ஸை கூட்டுவாங்க, வேட்டை கூட்டுவாங்க. அப்படி எங்கெங்கெல்லாம் வரி வருவாயை கூட்ட முடியுமோ கூட்டித்தான் ஆகணும். வேற வழி கிடையாது. இந்த அரசாங்கத்துக்கு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க பணம் இல்லை. பல்கலைக்கழகங்கள் எல்லாம் ஆசிரியர்கள் பணியாளர்களுக்கெல்லாம் பென்ஷன் இல்லை. இப்போ மதுரையிலாம் பென்ஷனே வரல. ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க பணம் இல்லை. வளர்ச்சி திட்டங்களுக்கு ஒதுக்குறதுக்கு பணம் இல்லை. ஆனால் தேர்தலுக்கு கோடி கோடியாக செலவழிக்க பணம் இருக்கு. வாக்காளர்களுக்கு லஞ்சம் கொடுக்க பணம் இருக்கு. ஓட்டுக்கு பணம் கொடுக்க பணம் இருக்கு. அப்போ இது ஒரு மோசமான ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அதை நிச்சயமா பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து போராடும். தமிழ்நாடு ஒரு தவறான முன்னுதாரணமா இருக்கு. இன்னைக்கு இந்தியாவிலேயே மிக அதிகம் பேர் குடிக்கிறவங்க இருக்கிற மாநிலம் தமிழ்நாடுன்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வருது, நீங்களும் பாக்குறீங்க. இது ஒன்றும் பிஜேபி ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சது இல்லை. அதிகமான குடிகாரர்கள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு.
ஊபி கூட இல்லை, உத்தரப்பிரதேசம் தமிழ்நாடு மாதிரி 3 மடங்கு மக்கள் தொகை இருக்கிற மாநிலம். அங்கே இவ்வளவு குடிகாரர்கள் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கான். இந்தியாவிலே அதிகமாக கடன் பெற்ற மாநிலம் தமிழ்நாடு, கடனாளி. இப்போ நம்பர் 1 குடிகார மாநிலம், நம்பர் 1 கடனாளி மாநிலம். இதுக்கு பேரு விடியலாட்சி. இதை நீங்க பத்திரிகைகள்ல கொண்டு வாங்க, ஊடகங்கள்ல சொல்லுங்க. நம்பர் 1 குடிகார மாநிலம் தமிழகம் தான், நம்பர் 1 கடன்கார மாநிலம் தமிழகம் தான். ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் சொல்றது 100க்கு 100 உண்மை. ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தார் இல்லையா, அதுக்கெல்லாம் முக்கியமான மூல காரணம் என்னன்னா, திமுக அந்த தேர்தல் அறிக்கையில சொன்ன சில விஷயங்கள், சில இல்ல பல விஷயங்கள், ஏகப்பட்டது பாத்தீங்களா இந்த ஃப்ரீ பீஸ் தான். இலவசங்களை மக்களுக்கு வாரி வாரி கொடுத்தாங்க பாத்தீங்களா, அதுதான். ஒரு பக்கம் இலவசங்களை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு, இன்னொரு பக்கம் ஏகப்பட்ட விஷயங்களை விலையை ஏத்திருக்காங்க. பால் விலை ஏத்திருக்காங்க, எலக்ட்ரிசிட்டி பில் ஏத்திருக்காங்க, டாக்ஸஸ் ஏத்திருக்காங்க, அத்தியாவசிய பொருட்களுடைய விலைகள் பயங்கரமா ஏத்திருக்காங்க. ரேஷன் பொருட்கள், சரியா ரேஷன் கடையில அந்த பொருட்கள் கிடைக்கிறதே இல்லை. இந்த பக்கம் ஃப்ரீ பீஸ் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டு, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அது எல்லாமே வாங்கிட்டு தான் இருக்காங்க. இந்த பக்கம் 1000 ரூபாய் மாசம் மாசம் மகளிர் உரிமை தொகைன்னு கொடுக்குறாங்க. ஆனா அந்த 1000 ரூபாய் கைக்கு முழுசா வரத்துக்கு முன்னாடியே எல்லாமே கரைஞ்சு போயிடுது. இது குறித்து தமிழக பாஜக ஒரு வீடியோ கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கிண்டல் பண்ற மாதிரி இருந்தாலும் ஆக்சுவலா அவங்க அந்த கார்ட்டூன்ல சொன்ன விஷயங்கள் எல்லாமே உண்மைதான். அனைத்து மகளிருக்கும் தகுதி வாய்ந்த மகளிருக்கும் 1000 ரூபாய் வழங்கப்படும். ரொம்ப நன்றி ஐயா. 3வது முறையாக மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. அடப்பாவிகளா, என்னடா சொல்றீங்க? பால் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. அடே கொஞ்சம் நில்லுங்கடா. வீடு வரி, சொத்து வரி உயர்த்தப்பட்டுள்ளது. என்னடா அநியாயமா இருக்கு? கொடுக்கிற மாதிரி கொடுத்து எல்லாத்தையும் நீங்களே புடுங்கிட்டீங்க. இதுக்கு பேரு தான் திராவிட மாடலாடா. இத மாதிரி மக்கள் கஷ்டப்படுறதுக்கான முக்கியமான காரணம் யாருன்னா இந்த மக்கள் தான். இலவசங்களுக்கு ஆசைப்பட்டு இவங்க இது மாதிரி ஓட்டு போட்டாங்க இல்லையா, அதனாலதான் அவங்க இந்த அளவு கஷ்டப்படுறாங்க. இப்போ தமிழகத்துல நிதி பற்றாக்குறையா இருக்கு, அது கம்மியா இருக்கு, இது கம்மியா இருக்கு அப்படி மாதிரிலாம் சொல்றாங்க. பட் தேர்தல் காலகட்டத்துல எப்படி அவங்க அவ்வளவு கோடி கோடியா செலவு பண்றாங்க, ஒரு வாக்காளர்களுக்கும் எப்படி அவ்வளவு காசு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதா எனக்கு தெரியல. ஏன்னா ஏதாச்சும் ஒரு திட்டங்களை குறித்து நீங்க இதை மாதிரி வாக்குறுதிகளை சொல்லியிருக்கீங்க, அந்த திட்டத்தை நீங்க எப்போ நிறைவேற்றுவீங்க அப்படிங்கிற மாதிரி யாராச்சும் கேட்டாங்கன்னா, இப்ப தமிழகத்தினுடைய நிதிநிலை ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு, சோ அது பண்ண முடியாது. இது மாதிரி பெட்ரோல் விலை கம்மி பண்ணுவோம், அது பண்ணுவோம், இது பண்ணுவோம்லாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது மாதிரியான கேள்விகள் கேட்கும்போது இல்ல பண்ண முடியாது, தமிழகத்துடைய நிதிநிலை மோசமா இருக்கு அப்படி மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் தேர்தல் காலகட்டங்கள்ல இந்த இடைத்தேர்தல் போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும்போது எப்படி அவங்க அவ்வளவு கோடி கோடியா செலவு பண்றாங்க அப்படிங்கிறது தான் தெரிய மாட்டேங்குது. அது உண்மையாலே மிகப்பெரிய ரகசியமாவே தான் இருக்கு. அடுத்ததாக தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அம்மா உணவகங்களுக்கு திடீர்னு ஆய்வு பண்றதுக்காக போயிருந்தாங்க. இந்த ஊடகங்கள்ல திடீர்னு சொல்லுவாங்க, திடீர் ஆய்வு மேற்கொண்டார் முதலமைச்சர் அப்படி மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் திடீர்னா ஒன்றும் கிடையாது, எல்லாமே ப்ரிப்பேர்டா தான் இருக்கும். ஏன்னா ஒரு முதலமைச்சர் வராருன்னா புரோட்டோகால் சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். ஸோ அத புரோட்டோகால் படி தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அங்க போயிருப்பாரு. இது என்ன சினிமாவா திடீர்னு போய் ஆய்வு பண்றதுக்கு? அப்படிலாம் சினிமால வேணா அவங்க பார்க்கும்போது நல்லா இருக்குமே தவிர ரியாலிட்டியில பாத்தீங்கன்னா அதை மாதிரிலாம் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா முதலமைச்சர் அப்படிங்கிறவர் ஒரு இடத்துக்கு போறாருன்னா அங்க ஏகப்பட்ட புரோட்டோகால்ஸ் இருக்கும். முதலமைச்சர் வராருன்னா யார் இருக்கணும், யார் யாரு முதலமைச்சர் போற இடங்கள்ல இருக்கணும் அப்படி மாதிரி ஏகப்பட்ட புரோட்டோகால்ஸ் இருக்கும். பட் நம்மளுடைய மீடியா பாத்தீங்கன்னா திடீர் ஆய்வு மேற்கொண்டார் முதலமைச்சர் அப்படி மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இது மாதிரி ஆய்வு மேற்கொள்றது, முக்கியமா இந்த அம்மா உணவகங்கள்ல ஆய்வு மேற்கொள்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனா அந்த செய்தி பெருசா போச்சானா கிடையாது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உணவை ஆய்வு பண்ற சொல்லிட்டு அந்த உணவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாப்பிட்டு கையில இருந்த அந்த மிச்ச எச்சில பாத்தீங்கன்னா உதறினாரு. அது வந்து பக்கத்துல அந்த மற்ற உணவுப் பொருட்கள்லாம் இருந்தது, அது மேலேயே உதறினாரு. அந்த வீடியோ அவருடைய அந்த ஒரு செயலானது பயங்கரமா வைரலா போச்சு. இந்திய அளவுல வைரலா போயிட்டு இருக்கு. முதல்ல இந்த ஸ்கிரீன்ஷாட்டை கொஞ்சம் பாருங்க. நீங்க சாப்பிட்ட எச்சிலை மக்கள் தின்பதா? கையால எடுத்து நக்கிட்டு மிச்சத்தை சாப்பாட்டிலேயே போடுறீங்க. நீங்க சாப்பிட்ட எச்சிலை மக்கள் தின்பதா? இதற்கு பெயர் தான் ஆய்வா? அப்படிங்கிற மாதிரி நியூஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த செய்தியை போட்டிருந்தாங்க. அந்த வீடியோவும் போடுற, தயவு செய்து பாருங்க.
முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பண்ண அந்த ஆய்வு இருக்கு இல்லையா, அது உண்மையிலேயே பாராட்ட வேண்டியதுதான். பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்படுகிற இந்த உணவுகள்லாம் எப்படி இருக்கு, சுத்தமா இருக்கா, தரமா எல்லாருமே செய்யறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஆய்வு செய்யறதுக்காக போயிருக்காரு. உண்மையிலேயே அது பாராட்டத்தக்கதுதான். ஆனா அந்த செய்தி பெருசா வைரல் ஆகாம, அதை பெருசா யாரும் பேசாம நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் இப்படி உதறினார் பாத்தீங்களா, அது அது வைரலா போயிடுச்சு. இந்தியா முழுவதும் நம்மளுடைய முதலமைச்சர் செய்த இந்த ஒரு செயல் இருக்கு இல்லையா, இது பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. அவரு வெளியே போய் உதறி இருந்தா கூட அதை பெருசா யாரும் பேசிருக்க மாட்டாங்க. ஆனா அவரு அங்கே உதறினார் இல்லையா, ஏன்னா பக்கத்திலேயே மற்ற உணவுப் பொருட்கள்லாம் இருக்கு, அது மேலேயே அந்த எச்சில் பட்டிருக்கோ அப்படி மாதிரி சொல்லிட்டு தான் எல்லாருமே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய இந்த ஒரு செயலுக்கு எதிராக பேசிட்டு வராங்க. இந்த வீடியோ சோசியல் மீடியால பயங்கரமா வைரலா போனதுக்கு அப்புறமா இந்த நெட்டிசன்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க இத மாதிரி நீங்க உதறீங்களே, உங்களுடைய எச்சி சாப்பாடை தான் மக்கள்லாம் சாப்பிடணுமா, இது மாதிரி மத்த உணவுகள் மீது உதறலாமா, அந்த சாப்பாட்டை யாராச்சும் சாப்பிடுவாங்களா, ஏன் இவ்வளவு மோசமா நடந்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பல நெட்டிசன்கள் கோபமாயிட்டு இது மாதிரியான கேள்விகளை, கடுமையான கேள்விகளை கேட்டுட்டு வராங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த திமுக எதிர்ப்பாளர்கள் இவங்க எல்லாருமே இந்த வீடியோவை பயங்கரமா ஷேர் பண்ணியிருந்தாங்க. பல கடுமையான கேள்விகளும் கேட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. இது மாதிரி நிறைய பேர் பேச 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 இந்த செய்தியானது வடக்கு வரைக்கும் பயங்கரமா ரீச் ஆயிருச்சு. அங்க இருக்கக்கூடிய தேசியவாதிகள் இந்த வீடியோவை எடுத்து போட்டு பாருங்க, தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எது மாதிரியான காரியங்கள் செய்யறாரு பாருங்க, இந்த புள்ளி வச்ச கூட்டணியில இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் இப்படிதான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வேற லெவல் பாலிடிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போதும் போல நம்முடைய 7 அறிவுள்ள ஓபிஎஸ்கள் அதுக்கெல்லாம் எந்த விதமான பதிலும் சொல்லாம உத்தரப்பிரதேசத்தை பாத்தீங்களா, குஜராத்தை பாத்தீங்களா, மத்திய பிரதேசத்தை பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி சம்மந்தமே இல்லாம வேற ஒரு விஷயத்தை பற்றி பேசிட்டு இருக்கானுங்க. உண்மையாலே இந்த ஊபிஸோட உலகம் இருக்கு இல்லையா, அது தனி உலகம்ங்க, தனி உலகம். அவங்க பேரலல் யூனிவர்ஸ்ல வேற மாதிரியான ஒரு வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. சோ கிளவர்ல. இதை தொடர்ந்து நாம் அடுத்ததா பார்க்க போறது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களை பற்றி தான். அடிக்கடி சீமான் அவர்களுடைய ஆடியோவானது லீக் ஆயிட்டே இருக்கும். அதுக்கான காரணம் என்னன்னா, சீமான் அவர்களை டிஃபேம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக மட்டும்தான். இந்த முறை அதே மாதிரி ஒரு ஆடியோ ஒன்று லீக் ஆயிருக்கு. அந்த ஆடியோல சீமான் அவர்கள் இந்த கட்சியில என்டிகேல இருக்கக்கூடிய காளியம்மாள் மற்றும் நத்தம் சிவசங்கர் அப்படிங்கிற ஒரு 2 பேரை குறித்து பேசியிருந்தாரு. அவரு தனிப்பட்ட முறையில ஒரு சில விஷயங்களா பேசியிருந்தாரு. அந்த ஒரு பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் பாத்தீங்கன்னா யாரோ எடிட் பண்ணி யாரோ சோசியல் மீடியால போட்டுட்டு இருக்காங்க. அது இப்ப பெரிய அளவுல பேசும் பொருளா மாறி இருக்கு. இங்க சைட்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒன்று போடுற, தயவுசெய்து பாருங்க. காளியம்மாளை பிசிறு என்கிறார், கட்சிக்குள் காளியம்மாளை காலி செய்ய சீமான் முடிவெடுத்து விட்டார், தன்னை தாண்டி ஒருவர் வளர்வதை சீமான் என்றுமே விரும்ப மாட்டார் என்பதற்கு இது ஒரு சான்று அப்படி மாதிரி போட்டு அந்த ஆடியோ கிளிப்பிங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. இங்க சைட்ல அந்த கிளிப்பிங் போடுறேன், ஃபர்ஸ்ட் இதை கொஞ்சம் பாத்துருங்க. விடுங்க, விட்டுட்டு வேலை பாருங்க. ஒரே ஒரு பிசுறு இருக்கு, காளியம்மா. அதுக்கப்புறம் அந்த சிவசங்கரனா சிவசங்கரன் அவன் ஒரு பிசுறு இருக்கு. 2டைம் தட்டிட்டோம்னா சரியாயிடும். விடுங்க, விட்டுட்டு வேலை பாருங்க. ஒரே ஒரு பிசுறு இருக்கு, காளியம்மா. அதுக்கப்புறம் அந்த சிவசங்கரனா சிவசங்கரன் அவன் ஒரு பிசுறு இருக்கு. 2டைம் தட்டிட்டோம்னா சரியாயிடும். விடுங்க, விட்டுட்டு வேலை பாருங்க. இன்னும் ஒரே ஒரு பிசுறு இருக்கு, ஒன்னு காளியம்மா, இன்னொன்னு அந்த சிவசங்கரனா நத்தம் சிவசங்கர், அவங்க 2 பேருமே தட்டிட்டா சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ற இந்த ஒரு 4-5 வார்த்தையை மட்டும் அப்படியே லூப்ல போட்டு இந்த ஒரு ஆடியோ கிளிப்பிங்க இப்போ சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கும் திரு சீமான் அவர்களுடைய சித்தாந்தத்துக்கும் சுத்தமா செட்டே ஆகாது. நான் இதற்கும் சீமான் அவர்களை பார்த்ததே இல்லை. எனக்கும் அவருக்கு என்ன பெருசா இருக்க போகுது, எனக்கும் அவருடைய சித்தாந்தம், அவருடைய கருத்துக்கள் இருக்கு இல்லையா, அதுக்கும் தான் முரண்பாடுகளே இருக்கு. சீமான் அவர்களுக்கு எதிராக நிறைய பேர் இருக்காங்க, தமிழகத்துல நிறைய பேர் இருப்பாங்க. என்ன மாதிரி சித்தாந்தத்தை மட்டும் எதிர்க்கக்கூடியவர்களும் இருப்பாங்க. ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா சீமான் அவர்களையும் எதிர்ப்பாங்க, அவருடைய சித்தாந்தத்தையும் எதிர்ப்பாங்க. சித்தாந்தத்தை எதிர்க்கிறதுனாலே சீமான் அவர்களை டிஃபேம் பண்றதுக்காக கேரக்டர் அசாசினேஷன் எப்ப பார்த்தாலும் பண்ணிட்டே இருப்பாங்க. அத மாதிரிலாம் நம்ம பண்றது கிடையாது. நாம சித்தாந்தம், இந்த சீமான் அவர்கள் பேசக்கூடிய அந்த கருத்துக்களுக்கு எதிராக மட்டும்தான் நாம தொடர்ந்து பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். சீமான் அவர்களுக்கு எதிராக சித்தாந்த ரீதியாகவோ அரசியல் ரீதியாகவோ எதிர்கருத்துக்கள் பேசுங்க, அது தப்பே கிடையாது. ஆனா பர்சனலா இது மாதிரி கேரக்டர் அசாசினேட் பண்றது இருக்கு இல்லையா, இது ரொம்ப ரொம்ப தப்பானது. நேருக்கு நேர் பேச பயப்படுறவன் தான் இத மாதிரி கோழத்தனமான விஷயங்கள்லாம் செய்வான். திரு சீமான் அவர்கள் கோவத்துல பர்சனலா பேசின விஷயங்கள்லாம் ரெக்கார்ட் பண்ணி சமயம் பார்த்து பப்ளிஷ் பண்றதுலாம் எவ்வளவு கேவலமான கேப் மாறித்தனம். அண்ட் சீமான் அவர்கள் இப்போ பேசினாரு பாத்தீங்களா, இது எப்போ பேசினாரு,
எந்த காலகட்டத்துல பேசினாரு, இப்ப ரீசெண்டா பேசினாரா, இல்லைன்னா எப்பயோ பேசினாரா, அத மாதிரி எந்த விதமான குறிப்புகளும் இல்லாம மொட்டை கடிதாசு மாதிரி மொட்டை ஆடியோவை லீக் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி சீமான் அவர்களுக்கு எதிராக நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சீமான் அவர்களுடைய வளர்ச்சிக்கு உதவுமே தவிர அவர் எப்பவுமே கீழே போட்டு அமுக்காது. 1008 விமர்சனங்கள் எனக்கும் இருக்கு, ஓகேங்களா, எனக்கும் இருக்கு. ஆனா எப்பவுமே இத மாதிரியான காரியங்கள் நான் செஞ்சதே கிடையாது, இதுக்கப்புறம் செய்யவும் மாட்டேன். அந்த மனுஷன் தனியாளா நின்னு, அதுவும் தமிழகம் மாதிரியான இந்த அரசியல் களத்துல நின்னு எந்த ஒரு கட்சி பக்கமும் போகாம அவருடைய கட்சியை இந்த அளவு வளர்த்திருக்காருன்னா அது சாதாரணமான விஷயமே கிடையாது. அவருடைய அரசியலால எதிர்கொள்ளுங்க, அவருடைய கருத்தால எதிர்கொள்ளுங்க. ஆனா அத மாதிரி எதுவுமே பண்ணாம அவரை முதுகுல குத்துற மாதிரி இப்படி கீழ்த்தரமாவா நடந்துப்பீங்க? நீங்க இது மாதிரிலாம் பண்றதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா நீங்க சீமானவருடைய வளர்ச்சியை பார்த்து பயப்படுறீங்கன்னு தான் அர்த்தம். சீமானவருடைய வளர்ச்சி உங்களை கதி கலங்க வச்சிருக்கு. அதனால மட்டும்தான் அவரை கேரக்டர் அசாசினேட் பண்ணணும். அவர் கட்சி ஆளுங்களை பற்றி என்னென்னலாம் பேசியிருக்காரு தெரியுமா, அந்த கட்சிகளில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஆபத்து அப்படிங்கிற மாதிரியான பிம்பத்தை உருவாக்குறதுக்கு நீங்க இது மாதிரியான காரியங்கள் செஞ்சிருக்கீங்க. பட் இது ஒருபோதும் அவருடைய வளர்ச்சியை தடுக்கவே தடுக்காது. சீமான் மட்டும் கிடையாதுங்க, நாமளும் நமக்கு பிடிச்சவங்க கூட போன்ல பேசும்போது நம்மளை சுத்தி இருக்கிறவங்களை பற்றி இப்படிதான் மட்டம் தட்டி பேசுவோம். ஏதோ ஒரு எமோஷனல்ல மட்டம் தட்டி தான் பேசுவோம். இது மனித இயல்பு, எல்லாருமே அப்படிதான் பண்ணுவாங்க. ஆனா இந்த ஒரு புரிதல் கூட இல்லாம இவ்வளவு சிறுபுலத்தனமாவா நடந்துப்பீங்க? உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட அசிங்கமாவே இருக்காதா? வாட் எவர், நீங்க இது மாதிரி பண்ண அந்த மனுஷனுடைய ரேங்க் ஆனது உயரமே தவிர எப்பவுமே கீழே போவாது. ஒவ்வொரு தேர்தலிலும் அந்த மனுஷன் அந்த கட்சியை படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்திட்டு தான் போயிட்டு இருக்காரு. அவருடைய ஓட் பர்சன்டேஜ் எல்லாமே உயர்ந்துட்டு தான் போயிட்டு இருக்கு. நீங்க இது மாதிரிலாம் பண்ணா அவருடைய இமேஜ் டேமேஜ் பண்ணிடலாம், அவருடைய கட்சியை நம்ம காலி பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தவறானது. ஏன்னா இத மாதிரியான ஆடியோக்களை நீங்க லீக் பண்றது இது ஒன்றும் புதுசு கிடையாது. இது 10ஓட 11 தான் இருக்க போகுது. இதுக்கு முன்னாடி நீங்க ஏகப்பட்ட ஆடியோக்களை ரிலீஸ் பண்ணிருக்கீங்க. விஜயலட்சுமி அவர்கள் கூட லிங்க் பண்ணி ஏகப்பட்ட விஷயங்களை நீங்க செஞ்சிருக்கீங்க. அப்பவே அந்த மனுஷனுடைய அந்த ஒரு ரேங்க் ஆனது இறங்கினது கிடையாது. ஒரு தேர்தலுமே அவர் படிப்படியா முன்னேறிட்டு தான் இருக்காரு. சோ இதுவும் பெருசா அவருடைய அரசியல் வளர்ச்சிக்கு எந்த விதத்திலும் இம்பாக்ட் கிரியேட் பண்ணவே பண்ணாது. சரி, கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு, அதை பார்த்துட்டு இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இத பாருங்க, இஸ்லாமியர்களின் மக்கள் தொகையை கட்டுப்படுத்த நடவடிக்கை. ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் அஸ்ஸாமில் இஸ்லாமியர்களின் மக்கள் தொகை 30% உயர்கிறது. இப்படியே போனால் 2041 அஸ்ஸாம் இஸ்லாமிய பெரும்பான்மை மாநிலமாக மாறும். இஸ்லாமியர்களின் மக்கள் தொகையை கட்டுக்குள் கொண்டு வர நடவடிக்கை எடுத்து வருகிறோம். குடும்ப கட்டுப்பாட்டு இயக்கத்தின் விளம்பர தூதராக ராகுல் காந்தி செயல்பட்டா இஸ்லாமியர்களின் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி அஸ்ஸாமுடைய முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா அவர்கள் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக இத பாருங்க, என் உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி ஜான் பாண்டியன் அவர்கள் சொல்லியிருக்காரு. தனது உயிருக்கு ஆபத்து உள்ளதாக தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் பேட்டி. சீமான், கிருஷ்ணசுவாமி, திருமாவளவன் உயிருக்கு ஆபத்து உள்ளது. திரும்ப பெறப்பட்ட பாதுகாப்பை எனக்கு உடனடியாக வழங்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஜான் பாண்டியன் அவர்கள் சொல்லியிருக்காரு. திரு ஜான் பாண்டியன் அவர்கள் பாத்தீங்கன்னா என்டிஏல தான் இருக்காரு, நம்மளுடைய இந்த பிஜேபி அலைன்ஸ்ல தான் அவரும் இருக்காரு. அடுத்ததாக இத பாருங்க, நாளைய ஜூனியர் விகடனில் வீடு புகுந்து கொள்ளடிக்கும் மின்சாரத்துறை. பாத்தீங்களா, ஜூனியர் விகடன் திமுகவுக்கு சார்பான ஒரு ஊடகம் தான். ஆனாலும் கடந்த ஒரு சில தினங்களாக இந்த சட்ட ஒழுங்கு குறித்து, இந்த விலையேற்றம் குறித்து, இப்ப இந்த இபி குறித்து எல்லாம் பேசி வராங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஊபிஸ்கள், சோசியல் மீடியால சுத்துற ஊபிஸ்கள் எல்லாருமே இது ஒரு பிராமண பத்திரிகை, பாப்பாம் பத்திரிகை, அவன் அப்படிதான் பேசுவான், அப்படிதான் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு வராங்க. இதே ஜூனியர் விகடன் அண்ணாமலை அவர்களை குறித்தோ இல்லைன்னா பாஜக இருக்கக்கூடிய நபர்களை குறித்தோ பேசும்பொழுது அப்படியே பல்ல இழிச்சுக்கிட்டு அந்த போஸ்ட பயங்கரமா ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. எனங்கடா ஊபிஸ், ஒண்ணு அந்த பக்கமான இல்லைங்க, இல்லைன்னா இந்த பக்கமான இல்லைங்க, உங்களுக்கு ஆதரவாக பேசும்போது எங்களுடைய பத்திரிகை திராவிட பத்திரிகை அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. உங்களுக்கு எதிராக கூட கிடையாது. தமிழகத்துல நடக்கூடிய விஷயத்தை பற்றி பேசினாங்கன்னா இது பார்ப்பன பத்திரிகை, இவங்க திராவிட சித்தாந்தத்திற்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற மாதிரி எப்படா கூச்சமே இல்லாம பேசுறீங்க? என்னவோ போங்க. கடைசியாக இந்த ஒரு நியூஸ் கார்டு பாருங்க, சென்னை ஐஐடி பட்டமளிப்பு மேடையில் மாணவர் பேச்சு. பாலஸ்தீனத்தில் இனப்படுகொலை நடைபெறுகிறது. பெரு நிறுவனங்கள் பாலஸ்தீனியர்களை கொல்ல இஸ்ரேலுக்கு தொழில்நுட்பங்களை கொடுக்கிறது. அறிவியல் பின்புலத்தில் இருந்து பெரு நிறுவனங்களுக்கு செல்லும் நாம் வர்க்கம், ஜாதி, பாலினம் ஆகியவற்றால் சமூகத்தில் அழுத்தப்படும் மக்களுக்கு என்ன செய்ய முடியும் என்பதையும் ஆராய வேண்டும். சென்னை ஐஐடியில் இன்று நடந்த பட்டமளிப்பு விழாவில் தங்கப்பதக்கம் பெற்ற மாணவர் தனஞ்சய் பாலகிருஷ்ணா மேடையில் பேச்சு. நீ என்ன பண்ற?
நீ வாங்கின அந்த கோல்டு மெடலையும் அந்த சர்டிபிகேட்டையும் நல்லா தலையை சுத்தி குப்பலை தூக்கி போட்டு நேரா பாலஸ்தீனுக்கு போயிட்டு அங்க போயிட்டு அந்த மக்களுக்கு ஆதரவாக செயல்படு, இஸ்ரேலுக்கு எதிராக சண்டை செய், என்ன பண்ணிக்கோ. பாலஸ்தீன் விவகாரம் குறித்து நீ பேசுறதுனால ஒரு 2 நாள் உன்னை வச்சு பயங்கரமா எங்களுடைய ஊடகங்கள்லாம் பேசுவாங்க. 2 நாள் தான் பேசுவாங்க, அவ்வளவுதான். நீ பேசுறதுனால பாலஸ்தீன்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாச்சும் பிரயோஜனம் இருக்கா? நீ பேசுறதுனால இஸ்ரேலியர்கள் பாலஸ்தீனத்தை அழிக்கிறத விட்டுற போறாங்களா? காசாவே காலி பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீலாம் ஒருத்தன் இங்க உட்காந்து பேசுற சொல்லிட்டு உன் பேச யாராச்சும் கேட்பாங்களா? இங்க இருக்கக்கூடிய முட்டாள்கள் உன் பேச்சை கேட்டு ஆஹா ஓஹோன்னு உன்னை புகழ்வாங்க, நீ சொன்ன கருத்தை புகழ்வாங்க. ஆனா அதனால ஏதாச்சும் நையா பைசா பிரயோஜனம் பாலஸ்தீனர்களுக்கு இருக்கா? இல்ல நான் இஸ்ரேலுக்கு எதிராக ஏதாச்சும் செய்ய முடியுமா? ஒன்னும் பண்ண முடியாது. வெறும் வாயில வடை சுடுறதுல இவனுங்கள மாதிரி ஆன ஆட்களுக்கு நிகர் இவனுங்க மட்டும்தான். சொல்லதாங்க இன்னைக்கான கண்டென்ட். மறுபடியும் அடுத்த ஒரு சந்தையில நடக்கும். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.